நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி மறுபக்கம் ரஞ்சிதம், அதே சமயத்தில் அந்த வக்கீல், இவங்க 3 பேரும் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் கௌதம் விஜய்கிறாரில் அவர்கிட்ட நம்ம கையெழுத்தை வாங்கிடல, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அவர் கேட்ட 10 லட்சத்தை நீங்கள் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு சைனை வாங்கிடுங்க, வேலை முடிஞ்சு. இதுக்கு எதுக்கு மேடம் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இருக்கிற போது, நம்ம விஜய் இருக்காரில் அவர் வந்து திரும்ப வராரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா, அவரோட பைக்கை வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டு இருக்காரு, அது எடுக்குதான் திரும்ப வராரு. ஆனால் அந்த சமயத்தில் கரெக்டாக இவங்க பேசுனது எல்லாமே ஒரு பக்கம் கேட்டுறாரு. ஓஹோ, இப்படி தான் நடந்துட்டு இருக்கா விஷயம். இப்போ சொத்து எல்லாமே நம்ம பேரில் தான் இருக்குது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு போலீஸ் முன்னிலை இவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி முடிக்கடிச்சிட்டு இந்த சொத்தை நாம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் முடிவு பண்ணுறாரு. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் அதே சமயத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, பதட்டமாகவும் இருக்குது. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. பட்டா சிட்டா எல்லாத்தையும் எல்லாமே கரெக்டாக விஜய் பேரில் தாங்க இது. இன்னும் அடடா விஜய் என்ன உன் பேர்லேயே தான் இருக்கா, ரொம்ப சந்தோஷமான விஷயமே அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த மல்லி கிட்ட போய் சொல்றாங்க. மல்லி இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ விஜய் நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் இந்த விஷயம் சுடரிக்கே கேட்குது. சுடர் இருந்து ஐயோ கதிரேசங்கிட்ட அவ்வளோ சொத்து, இவங்ககிட்ட இவ்வளோ சொத்து, மொத்த சொத்துக்கு நாம அதிபதியா, இவனை விட்டு போயிடவே கூடாது, எந்த சூழ்நிலையும் விட்டு போயிடக்கூடாது, இவனை விட்டு போனவன் அடுத்த செகண்டே இந்த சொத்து எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாப்ல. என்னடா இது கூத்தா இருக்குடே, எவனோ ஒருத்த இது பண்ணதுக்கு இவன் செம்மையா வாழ்ற மாதிரி ரேணுகா இறந்து போயிட்டு ரேணுகான்ற உருவத்தை வச்சுக்கிட்டு இந்த சுடரி பண்ற அட்டகாசம் இருக்கு. ஐயோ கொஞ்சம் நெஞ்சு அட்டகாசம் இல்லைங்க, ஆனா அட்டகாசத்துக்கு மேல அட்டகாசம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. சரி, போகிறது போட்டும், முடியட்டும். இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போதில்லை. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்தபடியான கான்செப்டை பற்றி தான் பேசி ஆகணும். அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கல ரேணுகாவை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் விடுறாங்க. கதிரேசன் வந்து, நீ என்ன ஆச்சு மாப்பிள்ள, ஏன் இவ்வளோ கோவமாக இருந்துன்னு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரி, அந்த இடத்துல நம்ம காசும் கேட்க முடியாது, ஏன்னா இவங்ககிட்ட காசு கேட்கறதுக்கு காசு கேட்காமலாம் வேறு வழியை தான் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே பார்க்கணுமே. ரேணுகா இருந்துன்னு, அது ஒன்றும் இல்லை, மல்லியோட அண்ணனுக்கு வந்து உயிருக்கு ஆபத்தான், ஏதோ விஜய் வந்து காசு எங்கேயோ கேட்க போயிருக்காங்க, அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க, அதனால விஜய் ரொம்ப சோகமாக இருக்காங்க. டே கதிரேசன், அவங்ககிட்ட தான் காசு இருக்குல்ல, குட்ரா அப்படின்னு சொல்லிட்டு தலைவி சொல்லிடுறா. இதனால் பார்க்கணுமே நம்ம கதிரேசன், மாப்பிள்ளை உனக்கு எங்கெங்கேயோ போய் கேட்கணும்னு சொல்லுது, ஆனால் என்கிட்ட கேட்கணும்னு ஒரு எண்ணமே வரல, உங்களை எதுவும் கஷ்டப்படுத்தணும், உங்ககிட்ட கேட்கறது கஷ்டம் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்க்கணுமே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, இருந்தால் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை எடுத்து கொடுக்குறாங்க. உடனே சந்தோஷம் பார்க்கணுமே, அடடா என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சினுக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருக்குங்க ஒரு பக்கம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் நாம பார்த்து தெரிஞ்சுக்கதாங்க போறோம். அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து சிறப்பான சம்பவத்தை சிறப்பே இல்லாமல் செஞ்சு விட்டு போக போறாருங்க. அப்படி என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க, முக்கியமான ஒரு விஷயத்த அசாதாரணமாக செய்ய போறாங்க. இதால உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆமாங்க, உண்மைதாங்க, இதுக்கு மேலே இவங்க பேச்சே இல்லை, இவங்ககிட்ட வீச்சு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படி என்ன செஞ்சாங்க, ஏது செஞ்சாங்க, என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண வேணும்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேஷ் தான் காசு கொடுத்து அனுப்புறாரு. இந்த விஷயம் மல்லிக்கு தெரிஞ்சு மல்லி சந்தோஷப்படுறதா இல்லை விஜய் தான் வாழ்க்கை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. கதிரேஷ் தான் காசு கொடுக்குறான்னா அது ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த பார் மல்லி, நீயே விளையிடும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், உன்னோட உயிர் முக்கியம்னு தெரியும், அதனால நீயே விளையிட்டா சந்தோஷம் எனக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் விட்டுன்னு இருக்காங்க. இதுக்காக தான் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா நான் அந்த காசை வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. கோவம், ஆவேசம் எல்லாமே வருது ஒரு பக்கம். நம்ம மல்லிக்கு என்னங்க பண்ணுறது, மல்லி சைலண்டாக தான் இருந்தானோ அவன் அண்ணனோட உயிர். ஆனால் அதே சமயத்தில் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம விஜய் சும்மா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக சும்மா இருக்க மாட்டார். விஜய் வராரு, வந்து டே கதிரேசா கேள்ட்டு, இதுக்காக தான் இந்த அளவுக்கு பிளான் பண்ணியா, என் பொண்டாட்டி உயிரோட தான் இருக்கா, அது வேணா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, அதே சமயத்தில் என்னோட மல்லி என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறியா, நீ உன் பொண்ணோட வாழ்க்கை பற்றி பார்க்குறியா, அவரோட வாழ்க்கை கேள்விக்குரிய போயின்னு இருக்கு, அதெல்லாம் உனக்கு தெரியாதா, இதுக்கு மேலே அவளுக்கு என்ன வாழ்க்கை வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே ஒரு பக்கம் கேள்வி ஆரம்பிக்குதுங்க. இதுக்கு என்ன பேசுறது, ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல், பேசவும் முடியாமல், எதுவும் சொல்லவும் முடியாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. இதுக்கு தாங்க சொல்கிறது தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் தன்வினை நடக்கும்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இதுக்கப்புறமும் பிரச்சனை மேலும் வளர்ந்தால் இவங்களும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அதுபோல் நடக்குமா நடக்காதா, என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்தா தாங்க தெரிய போகுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேங்க. நம்ம ராஜேஸ்வரி இருக்கால, அவர் வந்து இனிமேல் சொத்தும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நடு வீதியில் ஒரு பக்கம் கதறி அழுது தெரிஞ்சுங்க போயின்னு போகிறோம். அதை நீங்கள் பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதை மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி விட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா செய்யும். நன்றி, வணக்கம், வந்தனம், பருக தருக.